கடந்த 3 வாரமா பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், கேப்டன்சி அந்த மாதிரிலாம் விஷயம் வச்சு வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டாரு. உள்ள இருக்கவங்க சப்போர்ட்ட வச்சு. அடுத்த வாரமும் பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவருக்கு தான் கிடைச்சிருக்கு. நேத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யார் கூட இருந்தா நம்ம சேஃபா இருக்கலாம், வீட்டுக்குள்ள இருக்கலாம். ஸோ எல்லாமே தெரிஞ்சு பக்காவா கேம் விளையாடிட்டு இருந்த ஜெஃப்ரிக்கு, நான் தான்டா உன் வில்லன் அப்படின்ற மாரி ரைன் வந்து பிரிச்சு பிரிச்சு வச்சுட்டாரு ஜெஃப்ரியோட கேமை பத்தி. ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் என்ன கேம் விளையாடுறாங்கன்ட்டு பார்ப்போம். எனக்கெல்லாம் 10 வாரம் இல்லைங்க, 3 வாரம் தாண்டது அதிகம் தான் ரஞ்சித்லாம் என்ன கேட்டீங்கன்னா. ஸோ ரஞ்சித் கொடுத்தது தப்பே கிடையாது. பவியை விட மக்கள் வந்து சத்யா இருக்காரு. சத்யா மூஞ்சிலாம் என்னால் பார்க்கவே முடியல. ஆனால் பவிக்கு இந்த இடத்த கொடுத்தது சங்கடமா இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்க முக்கால்வாசி பேர் அவன் தோல்வி ஒத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ நீங்களும் நானும் கேம் விளையாடுறோம். இப்போ நான் தான் ஜெயிக்க போறேன்னு இருந்துச்சுன்னா நீங்க ஏஞ்சி போடுவீங்களா? போக மாட்டீங்களா? விளையாடி தானே பார்ப்பீங்க. அந்த மாதிரி தான் முத்துக்குமரன் பெஸ்ட்டாக பண்ணாலுமே முத்துக்குமரன் பேரை சொல்லாமல் வேற ஒருத்தர் பேரை சொல்லியிருக்கலாம். அவங்க சொல்லாத விட்டாங்க. ஆனால் முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா பக்காவா மஞ்சூரி, தீபக், ஜாக்குன்னு சொல்லிட்டாரு. ஜாக்கை விட நிறைய பர்ஃபார்ம் பண்ணது அருண். தீபக் யார் சொன்னார்னா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதனால சொன்னார். மஞ்சூரியை விட ராணவ தான் பெஸ்ட். எனக்கு கேட்டீங்கன்னா 4 பேர் எதிர்த்தா மஞ்சூரி வந்து கெத்து கிடையாது. அதே ராணவ நீ வேஸ்ட் தண்டை நம்ம கேமராக்காக பண்ணுற அப்படி இப்படி சொல்லி அவன் இன்ன வரைக்கும் டேலண்டாக நின்றுருக்கான். அவனை சொல்லிக்கலாம். பக்கா கேம் பிளே முத்துக்குமரன். வெரி ஸ்மார்ட் மூவ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பிக் பாஸ் யூடியூப்ல நடக்கிறதுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.